No, no. How many people have been arrested in this case? No. Either two persons are arrested. I think that is very clearly told and it's come out also. Two persons, the only two persons involved have been promptly arrested and secured. Yeah. Is there any reason behind this of this kind of, because there have been neighbors of this particular We'll just, you have to be really a bit, let us be a little understanding of each other's situations. DGP are also come to Coimbatore. Yes. What kind of findings? Yes, like I told you, because in view of the sensitivity around the case, so the senior officers come for a preliminary review and further guidelines and instructions. How many days have we remanded this accused? No, thank you. How many days remanded? I'll just. So I think we can stop. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குடிச்சிட்டு பொண்ணு காணாம போனதே காலையில தான் தெரியும்னு சொல்ற அம்மா. இந்த இழப்பீடு தொகை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க, அது எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்ற சித்தி. இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்போதான் அந்த பொண்ணு இறந்துருக்காங்க, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்காங்க, 2 பேரும் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நிலைமையில என்ன ஒரு ஜோக்கு, என்ன ஒரு காமெடி வந்து அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எல்லா மக்களும் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம ஐஜி மேடம் வந்து அவர் கூட இருக்க காவல் ஆய்வாளர்கள் கூட சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை பத்தி பிரஸ் போய் கீர்த்தனா அவர்கள்கிட்ட போய் கேட்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக எங்க தலைவர் கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு இது இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறது வேற ஒரு காரணத்துக்காக, அதனால வேற ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பி போனதை வந்து பார்த்தோம். சாரிம்மா, உனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி பர்சனலா நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உன்னோட இந்த இறப்பை பார்க்கும்போது இது உனக்கு நடந்ததுதான் மிகப்பெரிய கொடூரமான விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை சாதாரணமா கண்டுக்காம சிரிச்சிட்டு ஏளனம் பண்றவங்க அதிகாரிகளை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோவம் வருது. இதுதான் மிகப்பெரிய கேவலமான ஒரு கொடூரமான விஷயம் நினைக்கிறேன். முக்கியமா அவங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. உண்மையை சொல்றேங்க, நிறைய மாற்றங்கள் வரணும், நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் டிவி கேட்க சப்போர்ட் பண்ணேன். ஆனா இப்ப நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பா டிவி கேட்க முட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கண்டிப்பா வருங்காலத்துல நடக்காது. மக்கள் எல்லாரும் தைரியமா இருங்க, உங்க குழந்தைங்களை சேஃபா பாத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை இதுதான் கடைசி நம்பிக்கை, நம்ம டிவிக்கே தான் ஒரு கடைசி நம்பிக்கையா இருக்கும், அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சு நீங்களே ஓட்டு போட்டுட்டு இந்த மாதிரி சம்பவங்களை, இந்த மாதிரி நமக்கு மூஞ்சி சொலிக்க வைக்கிற, இந்த மாதிரி வருத்தம் தரக்கூடிய மேல் அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்ப நம்ம கண்ணில் பார்க்கும்போது நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. இந்த தப்பை தட்டி கேட்கறதுக்கு இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. மக்களாக யாரும் நீங்களா இதை பார்த்து வருத்தப்பட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு யங்ஸ்டரா இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மது பாட்டில்கள், அதாவது பாத்தீங்கன்னா மது பாட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த திரியெல்லாம் சொருகி அவங்க நெருப்பு பற்ற வச்சு ஒரு வெடிகுண்டு மாதிரி செஞ்சு வீசி இருக்காங்க. இது வந்து பயங்கரமான நிறைய ஒரு தப்பான இம்பாக்ட் கோயம்புத்தூர்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தப்பான முன்னுதாரணமா தப்பான இளைஞர்களில போயிடக்கூடாது. இதுக்கான வாய்ஸ், இதுக்கான சப்போர்ட், இதுக்கான அவேர்னஸ் எப்பவுமே இந்த ரஞ்சித் லாக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அண்ட் எங்களோட வாய்ஸ் ஆஃப் யூத் கம்யூனிட்டி சார்பா உங்களுக்கு நான் எப்பவுமே குரல் கொடுத்துட்டு இருப்பேன். களத்தில் இறங்குறதுக்கும் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.